சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தான் தூதர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக சில முன்னறிவிப்புகளை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த முன்னறிவிப்புகளை நாம் பல வகைகளில் எடுத்து பார்க்கலாம். சில முன்னறிவிப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள், அது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே நிறைவேறிவிடும். சில முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள், அது நபிகளார் இறந்த பின்பு அடுத்த சஹாபாக்கள் அல்லது தாபீன்களுடைய காலத்தில் அது நிறைவேறும். சில முன்னறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள், அது நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் நபித்தோழர்களுக்கு அது தெரியாது, இன்றைய காலகட்டத்தில் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில முன்னறிவிப்புகள் நபிகளார் செய்வார்கள், அது நம்முடைய காலத்தில் கூட அது நிறைவேறாது, அது இன்னும் கடந்த கியாமத் காலத்தின் நெருக்கத்தில் நிறைவேறக்கூடிய வழிகள். இப்படி முன்னறிவிப்புகளை எடுத்துக்கொண்டால் அதில் பல வகைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்புகளில் ஒன்று என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் தபீர் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ஒரு நபித்தோழர், சுருக்கமாக தபீர் இப்னு கைஸ் என்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நபித்தோழருடைய இயற்கை பேச்சை எப்படின்னா கொஞ்சம் சத்தமாக பேசுவார். அவருடைய பேச்சை எப்படின்னா கொஞ்சம் ஹாஷா குரல். இங்க நம்மளே எப்படி சத்தம் இருப்பாங்க, சும்மா பேசினாலே சத்தமாக இருக்கும். ஏன் அவங்கள சவுண்ட் குறைந்தா அவங்கள குறைக்க முடியாது. ஏன்னா ஆம்பிளிஃபையர் மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி பேசுறாங்க, இங்கே உனக்கு வேண்டாம்பா, இல்ல தயவு செய்து பேசாத மாதிரி கரண்ட் செலவு மிச்சமாகுன்ற அளவுக்கு வாய்ஸ் இயல்பாக சில பேருக்கு கொஞ்சம் ஹை பிச்சில் இருக்கும், சில பேருக்கு வாய்ஸ் கம்மியா இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் 49வது அத்தியாயம் 2வது வசனத்திலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இருக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, நபியுடைய சத்தத்திற்கு மேல் உங்களுடைய சத்தத்தை உயர்த்த கூடாது. இது சட்டம். ரசூலுல்லாஹ் நம்மோடு வாழ்ந்தா நபியுடைய டோனுக்கு மேல நம்முடைய டோனை கூட்டக்கூடாது. இன்னொரு அர்த்தத்தை இதை புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்து பேசக்கூடாது, சத்தத்தை கூட்டக்கூடாது. ரெண்டு கருத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த வசனம் இறங்கிய உடனேயே ஒரு நபித்தோழர் சாபித் இப்னு கைஸ் ஆளலாம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள மாதிரி கிடையாது, பள்ளிவாசல் யார் கொண்டு வைத்திருக்கிறார்கள், பள்ளிவாசலை யார் கொண்டு வைக்கவில்லை, அவர் ஏன் வரவில்லை என்று அக்கறை உணர்வோடு அல்லாஹ்வுடைய தூதர் நடப்பார்கள். அப்ப சாபித் இப்னு கைஸ் ஆப்சன், ஆள் பள்ளிக்கே வரல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, என்ன விஷயம், சாபித் இப்னு கைஸை கொஞ்சம் பள்ளியில குழப்பம் இல்லையே, என்னத்தை செய்தியை திரட்டிடுவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவருடைய செய்தி நான் செஞ்சுட்டு வரேன் அறிஞ்சிட்டு வரேன் சொல்லி அவருடைய வீட்டுக்கு போனா சோகத்தோட வந்திருக்கிறார். அப்ப அவர் இவர் கேட்கிறார், மாஷா என்ன விஷயம் உட்கார்ந்துருக்கீங்க, என்னதான் உங்களுக்கு விஷயம் என்று அவர் கேட்கும் பொழுது, ஷர்ரும் தீங்குதான் எனக்கு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, காலை எப்பவும் சவுத்தவும் பௌக சவுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தை விட சத்தம் உயரக்கூடாது என்பது இருக்குது, ஆனால் என்னுடைய சத்தம் கொஞ்சம் ஹையா இருக்குது, பக்கத்துல ஹபிதா அமலு, என்னுடைய அமல் அழிந்துவிடும் பகுமின் அப்படின்னார், நான் நரகவாசியா போயிட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட என் சத்தம் அதிகமாக இருக்கிறது, அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன், நரகவாசியாக நான் போயிட்டேன். ஏன்னா அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, அல்லாஹ் தடுத்த ஒரு செயலை செய்தால் நான் நரகவாசி என்பதை அவர் உணர்ந்து கொண்டு அவர் அப்படியே புண்ணி போய் வீட்டுல உட்கார்ந்துட்டார். அப்ப அந்த மனுஷன் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பர் வஅன்னஹு கால ஸல்லல்லாஹு கதா, அல்லாஹ்வுடைய தூதரே நம்ம போய் விசாரிச்சேன் என்னென்ன தகவல் என்று அவர் எடுத்து சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அவர் நபி நீங்க நற்செய்தி சொல்லுங்க, இன்னஹு மின் அஹ்லி ஜன்னah, அவர் சொர்க்கவாசி, அவர் நரகவாசி கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்றார். அப்ப முதல்ல சாபித் இப்னு கைஸ் சம்பந்தமாக ஒரு உணர்வு செய்ய போறாங்க. முதல்ல அவருடைய தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும், அவர் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர். ஃபர்ஸ்ட் அவருடைய பண்பை பாருங்க, திருமறை குர்ஆன் ஒரு வசனம், அந்த வசனத்திற்கு மாற்றமாக இயல்பாகவே அவருடைய குரல் உயர்கிறது. எந்த அளவுக்கு தான் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறோம் என்பதை கூறி குறுகியவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் உங்களை இறைவனுடைய மன்றத்தில் முன்னிறுத்தி யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் எத்தனை குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, எத்தனை நபிமொழிகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய வழக்க வழிபாட்டில், நம்முடைய வியாபார முறைகளில், நம்முடைய ஆடை முறைகளில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையை தாண்டி நம்முடைய செயல்பாடுகள் இல்லையா? ஏன் நோன்பு காலத்துல போய் பேசாம இருக்கோமா? நோன்பு காலத்துல அவதூறு பேசாம இருக்கோம்? நோன்பு காலத்துல முஸ்லிம்கள் இந்த காரியத்தை ஈடுபடுறாங்க. யோசிப்பாங்க, நோன்பு எதுக்கு? பக்குவப்படுத்துவதற்கான, நோன்பு பக்குவப்படுத்துறா. இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு குறித்து எப்படி சொல்றாங்க, மன்னம் இதா கவுல சூர் வ அமலி, யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விடவில்லையோ, லைஸ லில்லாஹி ஹாஜத்து
அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஐயதான் குர்ஆனுக்கு வஷராஹு, அவர் பசித்திருந்தும் தாகத்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. சகல் சாப்பிட்டா வரைக்கும் சாப்பிடாம கஷ்டப்பட்டு நோம்பு இருந்தா கூலி இருக்குமா? இருக்கு. நோன்பு வளர்த்து இருக்கிறோம். அசியாவுடி நோன் அதிசயமுடி நோன்பு எனக்குரியது நான் கூலி கொடுக்கிறேன் இறைவன் சொல்லும் பொழுது இந்த ஒரு ஃபில்டர் அல்லாஹ் பண்ணா என்றால் தீய சொற்கள் மட்டும் இல்லையா, புறப்பேசுவது மட்டும் இல்லையா, அவரும் பேசுவது மட்டும் இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். நோன்புமே நம்மை பக்குவப்படுத்தவில்லை என்றால் உலகத்துக்கு எதிராக உங்களை நீ பக்குவப்படுத்த போகிறது. பல்ல அடிப்படையில் ஒரு தடை அது இயல்பாக புலன் தடைதான். அவர் வட்டி வாங்கல, அவர் வரவச்சல வாங்கல, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, அவர் ஆரோக்கியமாக இருக்கவில்லை. இயல்பாகவே பிறப்பிலே அவருடைய குரல் ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட கொஞ்சம் ஹை பிச்சாக இருக்கிறது. ஆனால் அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அதற்கு மாற்றமாக அவருடைய குரல் இருக்கிறது, அதற்கு மாற்றமாக அவருடைய இயல்பு இருக்கிறது என்பதை பள்ளிவாசலை புறக்கணித்து விட்டு வீட்டிலேயே கூனி குறுகி நான் கடல்வாசி என்று கூனி குறுகி உட்கார்ந்து இருந்தவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுப செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நல் செய்தி தான் அவரை அடுத்த நிலைக்கு தள்ளி செல்கிறது என்றால் எந்த அளவுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக, இஸ்லாத்துக்கு மாற்றமாக, வஹீக்கு மாற்றமாக நாம் இருக்கிறோம் என்பதை அந்த நபி தோழர் உணர்ந்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். நீங்க அப்படி அமலாம் வந்துட்டோம், சொர்க்கத்தின் பாகக்கூடிய வழிகள் லேசாகப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவின் மூலமாக தான் இறை தூதர் என்று வாழக்கூடிய 2 மனிதர்கள் அறிவிக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், எனக்கு பின்னால் 30 பொய்யர்கள் தஜ்ஜாலுன கதாபுன 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். தன்னை நபி ஒவ்வொருவரும் உள்ளும் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று வாழுவார்கள். அதுல ஒருத்தர் யாரா? முசைலமா. இமாமா என்ற பகுதியை சார்ந்த முசைலமா. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஹிஜ்ரி 10ல என்ன செய்யறாட்டா, ஹிஜ்ரி 10ல ரசூலுல்லாஹ் மக்கா வந்ததுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை 3 ஹிஜ்ரி செஞ்சு 10 வருஷம் 3 வருஷம் ரசூலுல்லாஹ் ஊதா போறாங்க. அந்த 10ஆம் ஹிஜ்ரி 10ல தன்னை நபி என்று அவர் வாழ்கிறார். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஆட்சியில் ஆட்சி எனக்கு பாதிட்டாங்க என்று அவர் இந்த பாதி எல்லாத்தையுமே கேட்கிறார். நீங்க ஒரு நபி, நான் ஒரு நபி என்ற ரீதியில அவர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க பாவிக்கு கைச அரிசி போறாங்க. கையில ஒரு கட்டை எடுக்கிறாங்க, மரக்கட்டை. அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டு அவன் பேசுறதுக்காக வரா. இந்த மாதிரி ஒரு செய்தி சுத்தமா சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் கையில் உள்ள இந்த குச்சியை கூட நான் தர மாட்டேன். என்ன ஆட்சி காலத்துல நுபுவத்துல பங்குறியா? இந்த மரக்கட்டை கூட உனக்கு கிடையாது. வஹாதா காபித், இவர்தான் காபித் பின் கைஸ் யஜீபுக அன்னி, என் சார்பாக இவர் பேசுவார். தும்மா இன்சரஃபன் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இந்த இடத்துல இமாமா நாட்டை சார்ந்த இந்த முசைலமா என்பவன் நபி என்று வாழ்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லணும். தாபீத் ஹாரா தாபீத் இதா சாபித், இவரே உனக்கு பதில் சொல்வாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஒரு மறைமுகமான முன்னறிவிப்புங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போறாங்க. ஹிஜ்ரி 10 தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய 10ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணம் நிகழ்ந்தது. இறந்ததுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி, முதல் கலிஃபா அவங்க தானே, அவருடைய ஆட்சியை நீங்க பாத்தீங்கன்னா யமாமா என்ற ஒரு போர் நடக்கிறது. இவனுக்கு எதிராக இன்னும் படையை கட்டி வச்சிருந்தா அபூபக்கர் சித்திக் அவங்களும் ஒரு படைப்பிரிவு அனுப்புறாங்க. அந்த படைப்பிரிவுல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாபீத் இப்னு கைஸ், அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர். முசைலமாவிடத்தில் அருகில் கொண்டு போய் இவர் உனக்கு பதில் சொல்வார் என்று அல்லாஹ் சொன்னாங்களே, அப்படிப்பட்டவர் அந்த இடத்தை பதில் சொல்வார் என்பதை விட ரசூலுல்லாஹ்வை முன்னறிவிப்பு செய்யலாம் என்றால் பிற்காலத்தில் இவர்தான் உனக்கு பதில் சொல்வார் என்ற அடிப்படையில அந்த போரிலே இவர் கலந்து கொள்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதுல என்ன ஒரு செய்தியினுடைய தொடர்ச்சி என்றால், அந்த வீட்டுல கூனி போய் உட்கார்ந்தாங்க. அந்த செய்தியை அறிவித்தவர் அனஸ் பின் மாலிக். அடுத்ததாக அந்த முசைலமாவுக்கு பதில் சொல்வதற்காக ரசூலுல்லாஹ் நியமித்து வந்தாங்கல்ல, அந்த செய்தியை அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக். இப்ப நான் சொல்ல போற செய்தியை அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கவாசி என்று சொன்ன அந்த முன்னறிவிப்பை அடுத்தடுத்த கட்டத்தில் தன்னுடைய கண்களால் கண்டு 3 செய்திகளை முத்தாய்ப்பாக நமக்கு கொடுத்த ஒரு அறிவிப்பாளரான ஒரு சஹாபி அனஸ் பின் மாலிக் அவர்கள் இந்த 3ஐயும் அவர் சொர்க்கவாசி சொன்னது, இவரோட பதில் சொல்வாங்க சொன்னது, இப்ப நடக்க போறது இந்த 3ஐயுமே செய்றாங்க. அனஸ் பின் மாலிக் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு மூசா அனஸ் என்பவருக்கு அதை எடுத்து சொல்றாங்க. அப்போ அவங்க குறிப்பிடுறாங்க, அந்த போர்க்களத்துல இமாமா என்ற அந்த போர்க்களத்தில் முசைலமா என்று எவன் தன்னை நபி என்று நபிகளாக இருக்கும்போது வாதிட்டானோ அவனுடைய இறுதிக்கட்ட நிலையை, அவனுடைய கதையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே நெருங்கி விடுகிறது. அந்த நேரத்துல போர்படைக்கு செல்லும் பொழுது இவர் கேட்கிறார், பக்கத்துல இருந்த அனஸ், யா உம்மி மா யக்பிசுக அல்லாஹ் நஜிய, போருக்கு வரலையா அப்படின்னு கேட்கிறார். அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, ஆளல் ஆளா இப்ராஹிம், இதோ
என் சகோதரனுடைய பிள்ளையை இதோடு நான் வரப்போகிறேன். தன்னுடைய வேஷ்டியை விலக்கி தொடைப்பகுதியில் கால் பகுதியில் அவர் அத்தனை நறுமணத்தை பூசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவர் யோசிப்பாங்க, வரலாற்றை கூப்பிடுகிறார்கள், கஃனாவை அணிந்தவராக போடுறார், தன்னுடைய உடலிலே நறுமணத்தை பூசிக் கொண்டவராக வருகிறார். போரிலே முஸ்லிம்கள் கொஞ்சம் அப்படி சென்று ஓடுறாங்க. இவர் போராடி மக்களை பிளந்து கொண்டு உள்ளே செல்கிறார். கொஞ்சம் வழிகிற நான் போய் இந்த எதிரிகளை பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நாங்கள் இப்படித்தான் வீரர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். ஒருபோது நாங்கள் ஓடவில்லை. விசமா அவத்தும் அக்ரானுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் தவறான ஒரு முன்னுதாரணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த போர்க்களத்திலே இந்த தாவீது இப்னு கைஸர் அவர்கள் அப்படியே வீர மரணத்தை பெறுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு என்பது இவர் உனக்கு பதில் சொல்வார் என்ற அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அனஸ் இப்னு மாலிக் அதை கேட்டவர் அவர் அறிவிக்கிறார். அதே போன்ற அந்த போர்க்களத்திலே அவர் வாழ்ந்து அன்னார் வரையிலும் ஒரு வாழ்க்கை செய்தார். அதற்கான அந்த அவருடைய போர் யூகத்தை இந்த போர்க்களத்தை அமைத்துக் கொண்டார். வரலாற்றில் இப்படி ஒரு போர் என்பது கிடையாது. ஏனென்றால் நீங்க சிந்திச்சு பாருங்க, கஃனாவை போருக்கு போகிறார். போர்னா என்ன, ஒரு சண்டை போடுறோம், ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நபித்தோர்களும் நாங்கள் போனதில்லை, ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. சபையோட நியத்துல போவாங்க. ஆனால் போகும்போது அவங்க நியத்துல தெரியுமா, நான் விரைவாக கொல்லப்பட வேண்டும். ஒரு ஜனாசா தன்னுடைய இறுதி ஆடையை அணிந்தவராக சென்றார். ஜனாசாவுக்கு நறுமணம் பூசுவதை போன்றே தன்னுடைய காலில் படைப்பவர்களும் நறுமணத்தை பூசிக்கொண்டே போர்க்களத்தை சென்று தன்னுடைய உயிரை பெறுகிறார் என்றால் மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்தவராக இந்த முன்னறிவிப்பு நமக்கு காட்டுகிறது. இந்த வரலாற்றில் நாம் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக தியாகம் செஞ்சிருக்கிறோமா? இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு பதில் சொல்கிற அளவுக்கு மார்க்க அறிவை நாம் ஏற்றிருக்கிறோமா? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் படிக்கிற விஷயங்கள் போயிடுச்சு. இதனால நாங்கள் படிக்கிறோம். பள்ளிவாசல்ல குர்ஆன் இருக்கு, தமிழாக்கம் இருக்கிறது, புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திருமிதி என்ற எல்லாத்துக்கும் தமிழாக்கம் தமிழ்லயே வந்துச்சு. அப்ப எத்தனையோ டிரான்ஸ்லேஷன்ல புத்தகம் இருக்குல்ல, யாராவது எடுத்து வாழ்நாள் கொடுக்குறோமா? எப்ப தொடங்குவோம்? பள்ளிவாசல சுத்தம் பண்ணுவது இங்க இருக்க அனுபவம். அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அப்படி நிறைய தடமா இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்? மூசாபி காலத்துல வச்சது இன்னும் ஈசாபிக்காக வேண்டி நினைக்கிறேன். புத்தகம் எதுக்கு அந்த புத்தகம்? படிக்கிறதுக்காக. ஒவ்வொரு ஹதீஸ்களையும் ஒவ்வொரு இமாம்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்க்கையை அதற்காக அனுமதித்து நமக்காக நபிமொழியை தொகுத்து கொடுத்திருக்காரு. இன்னைக்கு தட்டினால் மொழிபெயர்ப்பு வருகிறது, செல்போன்ல தட்டா, கம்ப்யூட்டர்ல தட்டா, ஹதீஸ்கள் மலைமலையாக நமக்கு கொண்டுவதனால் படிப்பதற்கு ஆளுமை. மார்க்க கல்வியை படித்தால் மட்டும்தான் நாளை மறுமையை நம்ம வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் நமக்கு லேசாகும். அவர்கள் தாவீது இப்னு கைஸ் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இப்படி எல்லாம் நம்மை மாற்றிக்கொண்டார் என்பதை பார்த்து தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்க பணி என்பது உபயோகம்தான். பொதுவாக ஒன்றை ஆண்களுக்கும் பெண்களுக்கு அனுப்புகிறேன். நம்முடைய வீடுகளில் நாம் லட்சுமியை எதிர்பார்க்கலாம், நம்முடைய வீடுகளில் நாம் சுகபோகத்தை எதிர்பார்க்கலாம். பரிவாசல் வந்துவிட்டால், இறை பணி என்று வந்துவிட்டால், தாவா களம் என்று வந்துவிட்டால் எந்த லட்சணம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. களத்தில் நின்று நம்ம வேலை செய்ய வேண்டும். இன்னைக்கு எத்தனை மக்கள் நம்ம பிரச்சாரத்தை களத்தில் அடிக்கிறோம். இஸ்லாமிய ஆண்கள் எடுத்துக்கோங்க, பெண்கள் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த ஊர்ல இத்தனை பெண்களுக்கு வருகிறது இருக்கிறீங்க? இங்கு வராத எத்தனை பெண்கள் நம்ம இருக்கிறோம்? எத்தனை பேர் பிரச்சாரம் முன்னாடி நிற்கிறோம்? பெண்கள் கூட்டாக எத்தனை பேர் நிற்கிறீங்க? பெண்கள் பயான எவ்வளவு பேர் நிற்கிறீங்க? உங்களோட யோசித்து பாருங்க. பிரச்சாரத்துக்காக நாம் முன்னெடுப்புகள் என்ன? குறைந்தபட்சம் மார்க்கத்துக்கு தியாகம் செய்யறோமா? நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்கள் வகுப்புக்காக அனுப்புறோமா? மாணவர்களுக்கு இஸ்லாமிய கல்லூரி திருச்சியில் இயங்குவது அதுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புறோமா? எத்தனை ஆலிமாக்களுக்கு நம்முடைய வருஷாவோட ஜமாத் எத்தனை வருஷம் இருக்கிறது? ஏராளமானவர்கள் படித்தாலும் இன்னும் அதிகமான பிள்ளைகளை அனுப்புறோமா? தமிழகத்தில் ஒரு விஷயம் என்னவென்றால், இன்னைக்கு மார்க்க கல்வியை படிப்பவர்கள் படித்து முடித்து வந்து களத்தில் இருக்கிறார்கள் ரொம்ப கம்மி. எல்லா இடத்துல மார்க்க கல்வி படிக்கிறவங்க ஒரு 50 பேர் படிச்சிருக்காங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு அப்புறமா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, தாவாக்கள் இருக்கிற பெண்கள் எத்தனை பேர், தாவாக்கள் இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர், எவ்வளவு ஆய்வா படிச்சிருக்கோம், எவ்வளவு பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எவ்வளவு பொருளாதார செலவினங்கள் நம்மளே பேசி படிச்சாங்க. மக்கள் தாசாங்க தானே மாற்றமான ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு வருகிறோம் என்றால் இந்த கல்வியை எத்தனை மனிதர்கள் எடுத்து வைக்கிறோம்? எத்தனை பேர் அதுக்கு முனைப்பு காட்டுகிறோம்? பல பெண்களை பார்க்கிறது எல்லா ஊர்களிலும் ஒரு விஷயம். தாவாக்களத்திலே பிரகாசமாக இருப்பார்கள், நல்ல ஊழல் தாவா செய்வார்கள். திருமணமாகிவிட்டால் ஃபீல்ட் அவுட். திருமணமான வேலை இருக்கும், அதோட காரணம் வேற. ஃபீல்ட்ல அவுட் ஆயிடுறதா, பயானி விட்டுறதா, மார்க்க
கல்வியினுடைய தொடர்பை குறைத்து கொண்டு இதுக்காக எதுவும் படிக்காம இருக்கிறாங்க. சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆலிமா இந்த பட்டம் ஆலிமா ஃபேஷனைஸ் 2 வருஷம் 3 வருஷம் ஆலிமா போட்டு எடுத்தோம்னா மாப்பிள பார்க்க போவாங்க. இருக்கு மாப்பிள பார்க்கறதுக்கு கல்வியா, சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு இல்ல. பல பேருடைய தாட்ஸ் நீங்க விட்டாரு. ஒரு ஆலிமா போட்டு எடுத்துக்குவோம், திருமணம் பண்ணி கொடுக்கும்போது ஆலிமா சொல்லிக்கலாம். அதல்ல அந்த சகோதர சகோதரிகளே, உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அதுக்கு ரூல்ஸ் வருங்க. திருமணம் பண்ணி கொடுக்க தாவாக்கு செல்வேன் அதுக்கு கடை எத்தனை ரூல்ஸ் போடுறோம். சொந்த வீடு இருக்கணும், இவ்வளவு வருமானம் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியில நம்ம ரூல்ஸ் போட அதை ஒரு ரூல்ஸ் ஆக வைக்க வேண்டும். திருமணத்துக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஆகிட்டாலும் நான் குடும்பத்தை பார்த்துக் கொண்டு பிள்ளையை பார்த்துக் கொண்டு சேவகம் செய்து கொண்டு இருக்கிற வேலையில் மார்க்கத்திற்காக நான் களமானத்தான் செய்வேன். அந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நான் களத்தில் நின்றால் முன்னால் அதிகமான நன்மைகளை நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தாவா களம் என்பது சாமிக்கு கைசி பாருங்கள். அப்ப இருந்த இறையச்சம் சாகுற வரையும் இறைபாதையில் இருந்தால் என்றால் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் சும்மா சீசனுக்காக தாவா களங்கள் இருந்துவிடக் கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்முடைய சுவாசம் இருக்கிற வரையும் இறை மார்க்கத்தை ஓங்கி ஒழிப்போம். அசத்தியத்துக்கு எதிராக சத்திய கருத்துக்களை தூக்கி நிறுத்துவோம். அதுல ஒரு மனிதனாக நபித்துவம் நபிகளா சமூகம் முதல் ஒவ்வொரு நபிமார்கள் செய்த அந்த பணியை நம்முடைய நெஞ்சிலை சுமந்து அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்டுவதனுடைய கடமை யாருக்காம் தயதாட்சி பார்க்காமல் சத்தியத்தை எடுத்து உடைகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே, அப்படி தூக்கிப்பட்டு உடைக்கக்கூடியவராக கொள்கை உறுதி பெற்றவராக மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவராக அல்லாஹ் நம்மை ஆக வேண்டும். அந்த அளவுக்கு ஈமானின் வெறியை நீங்கள் ஹதீஸ்களையும் வரலாற்றையும் படித்து வளர்த்துக் கொள்ளுங்கள். போர் வரலாற்றை படிப்பது, நபிகளாருடைய வரலாற்றை படிப்பது சும்மா கேட்டுவிட்டு கலைந்து செல்வதற்காக அல்ல, உள்ள அப்படி சார்ந்து ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வரலாற்று மூலமாக எனக்கு என்ன படிப்பு இருக்கிறது, இந்த வரலாற்றை எப்படி சூழத்தில் நிரூபிக்க போகிறது, இந்த வரலாற்று மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு பொன்மொழிகளையும் நான் எப்படி நெருங்க போகிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளத்தில் அலசி பார்த்து ஆண்களும் பெண்களும் நம்மை நாம் சரிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள் தாவா கடன்களை நாம் செய்கிறோம். அல்லாஹ் இந்த அல்லாஹ் நாடினால் இந்த 5 இரவுகளில் ஒரு இரவை நமக்கு தயாரித்திருக்கிற இரவாக அல்லாஹ் பரிசாக தருவான். அதில் நீங்கள் ஒரு உறுதிப்பாடு இருங்கள். மார்க்கத்துக்காக நான் களமாடுவேன். அதற்கான எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுவேன். சுறுசுறு என்று அல்லாஹ்வுடைய பாதைக்காக நான் உழைப்பேன். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் ஒரு நேரத்தில் மௌத் என்பதற்கு வரும். ஏனைய மக்களை போன்று பூமியின் பாகமாக என்னுடைய மரணம் நிகழாது. இன்ஷா அல்லாஹ் நான் இறை மார்க்கத்திற்காக சாகிற வரைக்கும் உழைக்கக்கூடியவராக ஒரு பெண்ணாக நான் இருப்பேன், ஒரு ஆணாக நான் இருப்பேன் என்ற உறுதி மொழியை இந்த உதைப்புற இரவிலே ஏற்றியவராக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஈமானிய வெறியை உங்களுக்கு இறக்கும் தருவார் என்று கூறிக்கொண்டவராக இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாக்குதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.